அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். பல உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணம் ஏற்படுதில்லை. அரசியல் நெருங்க ஏன் அந்த தேர்தல் நெருங்க இந்த பழைய வீடியோலாம் ரொம்ப எடுத்து வெளியிடுவாங்க. இந்த கூட்டணியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க. வெளியே வந்துட்டால் அந்த கட்சியை குறிப்பிட்டு திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் வெளியிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள். திமுகவுடைய பிரதான கொள்கை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் மனித கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்களே. தளபதி ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கடவுளை போல் கும்பிட்டு பக்கத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகபாபு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் இருக்கிறது தயாநிதி மாறன் அவர்கள்கிட்டையும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்களே. ஐயா, என்ன இது மட்டும் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? கூண்டோடு மாற்றிடுவார் மொத்தத்தையும். கடவுள் இல்லை, கடவுள் ஆர் ஆசா அவர்கள்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், டென்ஷன் ஆகிடுவார் அவர். ஏற்கனவே இந்துன்ற ஒரு மதமே கிடையாது, ஒரு கோயிலே கிடையாது, சாமி இல்லை, அது இல்லை, ராமர் மேலே நம்பிக்கை இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டுக்கிறாரு. கடைசியிலங்க மனுஷரை கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்களே ஐயான்ற மாதிரி அந்த கேள்விகளை கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. திமுக மட்டும் இல்லை, மற்ற கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஸோ அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். வீடியோக்குள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள் போகலாம். எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷ அறிவிப்பு கொடுக்குறேங்க. ஏன்னா காங்கிரஸ் சும்மா ஒரு சாம்பிள் அப்படியே எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சாம்பிள் அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம். வந்த உடனே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த உடனே இளைஞர்கள் 1 லட்ச ரூபாய் அவங்க கையில் காசை கொடுத்து 25 லட்சம் பேர்த்துக்கு மேலே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். எதற்காக அப்படின்னா, சிறு தொழில் தொடங்குவதற்கான பயிற்சிகள். குறிப்பாக இது எப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது இல்லையா, 100 நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. அதே போல் இதுவும் இளைஞர்களுக்கு, வேலையில்லா இளைஞர்களுக்கான பயிற்சிகள், சிறு தொழில் தொடங்க உதவப்படும். 1 லட்சம் ரூபாய் மானியத்துடன் உங்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. 30 லட்சம் அரசு நிரந்தர வேலை பணியிடங்கள் உடனடியாக இப்போ ஆட்சிக்கு நாளைக்கு வந்தாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே நிரப்பிடுவேன்னு இருக்கிறாங்க. இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே நிரப்பிடுவாங்க. இந்த போட்டித் தேர்வுகள் வினாத்தாள கசிவதற்கென்றே தடுக்க சட்டங்கள் இயற்றப்படும். செயலிசார் சேவை பணி செய்யும் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல அறிவிப்புகளை எடுத்து வீசிவிட்டார். இது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் அறிவித்த அறிவிப்பு. இது என்ன பிரமாதம்! இன்னும் உங்களுக்கு கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து எல்லாம் ரத்து வரப்போகிறது. அதையும் கொஞ்சம் சந்தோஷப்படுங்கள். ஒன்றே ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். இந்த ஹவுசிங் லோன் வாங்குறீங்கல்ல, ஹவுசிங் லோன் ரத்து வருமா வராதா அப்படின்னு மட்டும் ஒரு கேள்வி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வரும். ஏதாவது ஒரு மாநிலத்தில்னாலும் ஒரு மாநிலத்தில் வரும் கண்டிப்பாக. ஏன்னா திமுக சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டாங்க, கல்வி கடன், விவசாய கடன்றதெல்லாம் முன்ன ஸ்டேட்லேயே சொல்லிட்டாங்க. திரும்பி சென்ட்ரல்லையும் அதே அறிவிப்பு கொடுக்க போகிறாங்களா இல்லை மாற்றி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ரெடியாக தயாராக இருந்துக்கோங்க. முடிஞ்சால் கடனை வாங்கி வைங்க, சொசைட்டியில் கடனை வாங்கி வைங்க. எல்லாமே தள்ளுபடி கம்ப்ளீட்டாக. இதுக்கப்புறம் அறிவிப்புகள் வரப்போகுது. இன்றைக்கி கூட பாருங்கள். ஐயோ, நான் முதல்ல சொல்லணும்னு நினச்சிங்க, மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினச்சேன். சரி, மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த செய்தி சொல்லும் போது எனக்கு டக்கு ஞாபகம் வருது பாருங்கள். மோடி அவர்கள் இன்றைக்கி ஒரு 100 ரூபா குறைச்சிட்டார். சமையல் கேஸ் சிலிண்டருக்காக விலையை 100 ரூபா குறைச்சிட்டாங்க. மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த விலையை குறைக்கிறனால பெண்களுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல் எதிர்க்கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணாங்க, எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதுக்கு பேர் எதிர்க்கட்சிகள் இல்லை, அதனால் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் விலை ஏற்றுறதே இவங்களே எல்லாம் பண்ணுறது இவங்க தான். 1000 ரூபாய் ஏற்றிட்டு 100 ரூபா குறைக்கிறது தான். இது ஆனால் ஏற்றுக்க முடியுமாப்பா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை கொடுத்துட்டாங்க. எல்லா விமர்சனத்தையும் தாண்டி ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகனுடைய ஒரு பிரச்சார பீரங்கி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதை விட ஒரு மடி மேலே போயிட்டு, ஐயா இந்த சிலிண்டர் 100 ரூபா குறைக்கிறதுனால பெண்கள் சமையலறையிலே அடைந்து வைக்க வேண்டும். மோடி கும்பலோட பெண் அடிமைத்தனத்தை நோக்கமாக. அதனால் அரசியலிருந்தே முதலில் பெண்களுக்கு விடுதலை வர வேண்டும் என்றுதான் எங்களோட முதல் நோக்கம். பெண்களை அப்படியே அடிப்படையிலே உட்கார வைக்கிறதுக்காக தான் அந்த 100 ரூபா குறைச்சிருக்காருன்னு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த விளக்கம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் தேர்தல் வாக்குவதில்லை, இந்த சிலிண்டருக்கு அந்த மானியத்தில் 100 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்களா, அப்போ நீங்கள் எந்த அர்த்தத்தில் கொடுத்தீங்க? நீங்கள் விடுதலைக்காக கொடுத்துருக்கீங்க. அதே பிஜேபி குறைச்சாங்கன்னா அவங்க பெண்களை சமையலில் அடக்கி முடக்க வேண்டும் என்பதற்காக குறைத்தார்கள் என்று சொல்வது நியாயமில்லை. எல்லாற்றுக்கும் ஒரே கருத்து தான்.
சரி, இது தேர்தலுக்கான அறிவிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொடர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி வந்து அறிவிப்பு மேலே அறிவிப்பு, அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் யார் யார் கேட்குறீங்களோ எல்லாத்துக்கும் வச்சு வாங்கிக்கோ, அதை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ, இந்தா நீ கொஞ்சம் வாங்கிக்கோ, நீ கொஞ்சம் வாங்கிக்கோ. நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் பில் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக சாப்பிடுங்க. 24-25க்கான காலகட்டத்தில் சப்சிடி எல்லாம் சேர்த்து கம்ப்ளீட்டாக நாங்கள் ஃப்ரீ பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு கேட்டு டெல்லி மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி 4 எலெக்ஷன் வந்துடக்கூடாது ஆண்டவா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் பதில் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வரணுங்க. அப்போ தாங்க உள்ளக்கிற கருப்பு மனமும் வெளியே வந்த மாதிரி இருக்கும். அடிக்கடி இது மாதிரி வாக்குறுதிகள் கேட்டு நம்மளும் சந்தோஷப்பட்டுக்கலாம், பரவாயில்லையே சூப்பர் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். இந்த பிரதமர் வடை அதாவது அதிகமாக வாயிலே வடை சுடுறதுனால அந்த வடை கொடுக்கும் போட்டியில் கடைகளை வைத்து திமுக வந்து நடத்திட்டு இருந்தாலும் நம்ம கூட சொன்னோம், ஐயா எந்த ஏரியான்னு சொல்லுங்கள், நான் கூட டீ காஃபி வந்து சாப்பிட்டு போகிறேன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அதே போல் இப்போ பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க, வாழைப்பழம் கொடுக்கும் போட்டி. தேர்தல் சமயங்களில் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு கடைசியில் மக்களுக்கு வாழைப்பழத்தையும் அல்வாவையும் கொடுத்து விட்டதே திமுக என்று வாழைப்பழத்தை கொடுக்கின்ற போட்டி நடத்துகிறாங்க. எங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக வாங்கிக்கிறேன், நான் வேறு தெரியாமங்க கிலோ கணக்கில் வாங்கிட்டு இருக்கிறேங்க. ஐயா பிஜேபிக்காரங்களே, தயவுசெய்து போராட்டம் எங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து எந்தெந்த பிளேஸ்ன்னு சொல்லுங்கள், வந்து ஒரு கட்டப்பேக தூக்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துக்கிறேன். வேறு வழி இல்லை எனக்கு, வாழைப்பழம் சாப்பிட்டே ஆகணும் நம்ம. இப்போ அதாவது தமிழகத்தில் திமுகனுடைய சட்டங்கள் எல்லாமே, தமிழகத்து திட்டங்களோட வளர்ச்சியில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு எல்லாமே நயா பைசா கொடுக்குறதில்ல மத்திய அரசு. கம்ப்ளீட்டாக எங்கள் சொந்த பணத்துலேருந்து செலவு பண்ணிகிட்ருக்குறோம். சொந்த பணத்துலேருந்து செலவு பண்ணி மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கணும். பாருங்கள், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து விடியல் பயண திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம், ஏகப்பட்ட திட்டங்கள். தமிழக அரசை திரும்பி பார்க்கக்கூடிய உலகளாவிய அளவில் திராவிட மாடல்னால் என்னன்னு நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ வெளிநாட்டில் போயிட்டு எங்கேயாவது ஸ்பெயின்லேயோ எங்கே கேட்டாலும் சரி, இத்தாலியில் போய் கேட்டிங்கன்னா கூட திராவிட மாடல்னால் டக்குன்னு தமிழ்நாட்டை சொல்லுவாங்க. அந்தளவுக்கு திரும்பி பார்க்கக்கூடிய திட்டங்களை யார் செய்தது? திமுக. ஆனால் மத்திய அரசு ஏதாவது நிதிகளை கொடுத்ததா? கொடுக்கவில்லை. ஏன் நான் இத்தாலியை சொல்கிறோம்னா, இத்தாலியில் சமீபத்தில் இத்தாலிக்கு போயிட்டு பெரிய அளவுக்கான நிதிகளை திரட்டி இங்கே கம்பெனியெல்லாம் கட்டுறதுக்கு போனாங்க இல்லையா, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போனாங்க இல்லையா, அதற்காக நான் இத்தாலியை சொன்னேன், வேறு எதுக்காக சொல்ல. நீங்கள் பாட்டு ஏதோ ஒன்று நினச்சிட்டு கருத்துக்களை போட்டுறாதீங்க. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கு எதிராக கோர்ட்டு வந்து ஒரு விளாசு இருக்கிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் தான் ஒப்பந்தத்தை ஒதுக்குறீங்க, உங்கள் உதவியாளருக்கு எப்படி ஒதுக்க முடியும்? 1.75 கோடி மதிப்பிலான சாலை ஒப்பந்த பணியை நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கியது சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. பாதிக்கப்பட்ட ஒப்பந்தம் என்ன பண்ணிட்டாரு, உயர்நீதிமன்ற கிளையில் ஏற்பட்டு, ஐயா நீங்கள் வந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்க, உங்களுக்கு கீழே உதவியாளர் எல்லாமே, அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஒதுக்க முடியும்னு சொல்லிட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு இருக்கிறாங்க. செல்லூர் ராஜு அவர்கள் வந்து கஜினி முகமது போல் பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை தடவை வந்தாலும் அவங்களால ஜெயிக்கவே முடியாதுன்னு இருக்காங்க. சமீப காலமாக ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமே பிஜேபி மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள் என்ன, அடிக்கடி மோடி வராருன்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவே எங்கேயோ சம்திங் இல்லை. தொடர்ந்து தமிழக அரசு மீது விமர்சனம் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஜாபர் சாதிக் அவர்களுக்கு எப்படி பதவி கொடுத்தீங்க, எப்படி அவார்டெலாம் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சங்கர் ஜிவால் டிஜிபி அவர்கள் பெரிய கேள்வியெல்லாம் கேட்கப்படுது. நீங்கள் பெரிய விளக்கங்களே கொடுத்துட்டார். அதாவது அவர் வந்து 10 சிசிடிவி கேமரா போத்துறதுக்கு பணம் கொடுத்தாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அதை வந்து நாங்கள் திருப்பி அழிச்சிட்டோம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அவர் கொடுத்தது அவார்டு இல்லை, சும்மா ஒரு விருது, ஒரு சின்ன விருது, நீங்கள் அவார்டுன்னு சொல்லிடாதீங்கன்னு இருக்காங்க. அது இல்லாமல் காவல்துறை சார்பாகவும் இன்னொன்று சொல்லிட்டாங்க, இதுவரையும் நாங்கள் 2 வருஷத்தில் 11,306 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்கிறோம். அப்போ இத்தனை 11,306 கிலோ நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நாங்கள் தடுத்துருக்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குஜராத்தில் பிடிச்சாங்கன்னா பரவுதுன்றாங்க, இங்கே பிடிச்சா தடுக்கிறோன்றாங்க. நோட் திஸ் பாயிண்ட். அப்போ ரெண்டுமே ஒன்று தானே. நம்ம எந்த அளவுக்கு போதைப் பொருளை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தடுக்கிறோன்னு அர்த்தம். அதுதான் உள்ள அர்த்தங்களும் அதுதான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வேண்டாம் போதைப் பொருள் என்ற பெரிய விழிப்புணர்வு இயக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோன்னு சொல்லிட்டு ஏடிஜிபி மகேஷ்குமார் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்த இடத்துல, 10,000 போதை மாத்திரை வந்து சமீபத்தில் நாமக்கல் பக்கம் பிடிச்சாங்க இல்லையா, 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த கும்பலோட தலைவன் யாருன்னா குஜராத்தை சேர்ந்த நபர் ஒருத்தரை போய் அள்ளி சும்மா லவட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எஸ்பி ராஜேஷ் கண்ணன் அதிரடி அப்படின்னு போட்டிருக்காங்க. கடைசியில் பார்த்தியா மாட்டினாங்களா இல்லையா? குஜராத்லேருந்து ஒருத்தர் வந்து 10,000 போதை மாத்திரை விற்றுட்டுங்க வந்து, ஏற்கனவே இங்கே தமிழக அரசு குஜராத் தான்ப்பா மெயினே, அங்கேருந்து தான்ப்பா தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொல்ல கரெக்டாக இந்த கேஸ் வந்து மாட்டேன் 2 மேட்ச் பண்ணேன். இதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் கிடைச்சிடும். இந்த பக்கம் ஜாபர் சாதிக் அப்படின்னா அந்த பக்கம் நாங்கள் குஜராத்தை பேசுவோமையா அப்படின்ற அளவுக்கான டாபிக் கிடைத்து விட்டது. அப்படி கொஞ்சம் ஓரமாக போய் சண்டை போடுங்க ப்ளீஸ். யார் தெரியுமா?
இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் சூர்யா அவர்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. நேற்று ஒரு வீடு மாதிரி கட்டி கொடுத்துட்டு ஏன்னாடி கக்கூஸை கட்டி கொடுத்துட்டு இது ஒரு வீடுன்றீங்களே, இதில் போய் உங்கள் தலைவர் இருப்பாரா அப்படின்னு ஒரு சூர்யா ரசிகர் கேட்க உடனே பெரிய ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீங்கள் படிக்க வைக்கிறீங்களே, அது என்னப்பா, அது அகரம் ஃபவுண்டேஷனில் உங்கள் பிள்ளைங்க படிக்க வைப்பாரா, சூர்யாவோட பையனை படிக்க வைப்பாரா அப்படின்னு இவங்க கேட்க அடடடடடட 2 பேர்த்துக்கு ஒரு ரூமை கட்டி கொடுத்துட்டு பெரிய பிரச்சனை ஆகும்னா அரசியல் கட்சியை தொடங்கலப்பா, அப்படி ஓரமாக நின்று சண்டை போடக்கப்பா, இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கி ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. சரி, நம்ம தேசிய அரசியல் நோக்கி போயிடலாம். தேசிய அரசியலில் உத்தரப்பிரதேசில் ஒரு மிகப்பெரிய இந்தியா கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை பறித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு 4 தடவை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்தவர் கஜ்ராஜ் சிங் அப்படின்றவர் பிஜேபியிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைஞ்சிட்டார். காங்கிரஸில் இவர் இணையிறதுனால மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் 4 டைம் எம்எல்ஏ அந்த ஒட்டுமொத்த ஏரியாவை எங்களுக்கு வாக்களித்தாவே போதும், இது இந்தியா கூட்டணிக்கான வெற்றி படிகளை துவங்கிவிட்டோம் உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டு, தலைவர் இல்லை காங்கிரஸுடைய லீடர், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க, பிட் பாக்கெட் திருடன்றது, பன்னாட்டின்றது, இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் நாங்கள் தடை விதிக்க வேண்டியது வரும், ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிடுறேங்க, தேவையில்லாமல் நீங்கள் அப்படியே எழுத்துட்ருக்காதீங்க, பேசாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்கன்னு இருக்காங்க. ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் 2 விஷயம். ஒன்று ஃபேக் வீடியோவை பார்த்துடலாம். இந்த குறிப்பாக ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பார்ட்டி கொடுத்தாங்கன்ற பேரில் இந்த வீடியோ ஃபேக் வீடியோன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் தொடர்ந்து இது தெரியாமல் சமூக வலைத்தளங்களில் வீடியோலாம் வெளியே வந்துட்டே இருக்குது. ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க இன்னொரு கட்சியை ஈஸியாக விமர்சனம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இதையும் பிரச்சாரம் எடுக்கிறாங்க, தெலுங்கு தேசம் பார்ட்டியை இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எலெக்ஷனே வராமல் இந்த வீடியோ நிறைய பார்க்கும்போது 2000-3000 ரூபாய் பணம் உள்ள யாருங்க கொடுப்பாங்க, அந்தளவுக்காக கொடுப்பாங்க, 3000-4000 ரூபாய் பணமாக கொடுப்பாங்க, அதுவே எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்களும் பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்காக இன்னொரு கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக வெளியிடப்படுகிற வீடியோ பதிவு, ஃபேக் வீடியோ தொடர்ந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவுக்கு வரும். 2வது பதிவு என்னென்னா, பெங்களூரில் ஃபுல்லாக வாட்டர் கிரைசிஸ், மிகப்பெரிய லோக்கான வாட்டர் கிரைசிஸ். அதனால் பள்ளிக்கூடங்கள், ஐடி நிறுவனங்கள் எது ஆன்லைன் நடத்த முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே இருங்க, வெளியே வராதிங்க அப்படின்ட்டாங்க. 1. 2வது காரையும் கழுவக்கூடாது, தோட்ட வேலைகள் செய்யக்கூடாது, செயற்கை நீரூற்றுகளை உருவாக்கக்கூடாது, அப்புறம் சாலை பணிகள் உள்ளிட்ட எந்த குடிநீர் பயன்படுத்தினாலும் 5000 ரூபாய் ஃபைனு. சும்மா நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது காலுகள் கழுவுனதை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபைன் 5000 ரூபாய் ஃபைனு. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து உடச்சிட்டு உள்ளே போயிட்டே இருங்க. மூஞ்சி கழுவுறதை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், டிஷ்யூ பேப்பர் எடுத்து உடச்சிட்டு போயிட்டே இருங்க. அந்த அளவுக்கான வாட்டர் கிரைசிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 5000 ரூபாய் ஃபைனை போட்டு போகிறேன்னு இருக்காங்க. இந்த வாட்டர் கிரைசிஸ் ப்ராப்ளம் பெங்களூரை புரட்டி போட்டு கொண்டு இருக்கிறது. இது செயற்கை அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஏன் நம்ம தண்ணி கொடுத்துட்டு அது இல்லாமல் நான் மேகதாடு அணை கட்டணுன்றதுக்காகவும் சொல்கிறாங்க, அதுக்காக இது மாதிரி செயற்கையாக உருவாக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு செயற்கை மாதிரிலாம் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது, இது சப்போஸ் தொடரும் பட்சத்தில் ஓட்டு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் பெங்களூரில். ஏன்னா பெங்களூருடைய சிட்டி தான் காங்கிரஸினுடைய பலம். எப்படி இங்கே திமுக சென்னை சிட்டி பலமும் அதே மாதிரி தான் அங்கே பலம். பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு லோக்கான தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.